வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்தியாவோட மிக உயரமான சில இந்து கோயில்களோட பட்டியல், அதோட கோபுர உயரங்கள் பத்தின ஒரு தொகுப்பு. இத கொஞ்சம் விரிவா அலசலாம். ஆமா, இந்த லிஸ்ட்ல ஸ்ரீரங்கம், முருடேஸ்வர், திருவண்ணாமலை கோயில்கள்லாம் இருக்கு. உயரங்கள் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த தகவலை இன்னும் கொஞ்சம் ஆழமா, இன்னும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். என்னோட முதல் பார்வைக்கு இந்த கோயில்களோட உயரத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த கலாச்சார வரலாற்று முக்கியத்துவத்தை சொன்னா இந்த வெறும் நம்பர்ஸ் இல்லாம ஒரு கதையா மாறும்னு தோணுது. நிச்சயமா. இப்போ இருக்கிற லிஸ்ட்ல ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயில் ராஜகோபுரம் 236 அடி, முருடேஸ்வர்ல சிவன் கோயில் ராஜா கோபுரம் 249 அடி, அதுக்கு பின்னால 123 அடி சிவன் சிலை, திருவண்ணாமலையா அண்ணாமலையார் கோயில் ராஜகோபுரம் 217 அடி. உயரங்கள்லாம் தெளிவா இருக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி 236 அடிங்கிறது ஒரு நம்பர் தானே. அது எப்படி ஸ்ரீரங்கத்தோட அந்த பிரம்மாண்டத்தை நமக்கு உணர்த்தும்? கரெக்டா கேட்டீங்க. இங்கதான் ஒரு சிக்கல் வருது. இப்போதைக்கு இந்த தொகுப்பு உயரங்களை வெறும் புள்ளி விவரமா டேட்டாவை தான் கொடுக்குது. இந்த நம்பர்ஸ் ஏன் முக்கியம்? இந்த கட்டிடக்கலை சாதனைகள் நமக்கு என்ன சொல்ல வருது? அந்த ஆழமான புரிதல் படிக்கிறவங்களுக்கு அவ்வளவா கிடைக்கிறதில்ல. இப்ப நீங்க கேட்ட மாதிரி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு 236 அடி உயரங்கிறது வெறும் அளவீடுதானா, இல்ல அதுக்கு மேல ஒரு அர்த்தம் இருக்கா? அந்த உயரம் அந்த கோயிலோட ஆன்மாவோட எப்படி கனெக்ட் ஆகுது? இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் இல்ல பாருங்க. புரியுது. வெறும் உயரம் இவ்வளவு அப்படிங்கறத விட அதோட பின்னணி, அந்த கான்டெக்ஸ்ட் முக்கியம்னு சொல்றீங்க. சரி, அப்ப இத சரி பண்ண இல்ல மேம்படுத்த என்ன பண்ணலாம்? அது கட்டப்பட்ட காலம், அப்போ இருந்த கட்டடக்கலை ஸ்டைல், அந்த உயரம் காட்டுற நம்பிக்கை என்ன இல்ல தத்துவம் என்ன, அந்த ஊர் மக்களுக்கு அது எவ்வளவு முக்கியம், இந்த மாதிரி பல கோணங்களை சேர்க்கணும். உயரம் வெறும் நம்பர் இல்ல, அது ஒரு அடையாளம், ஒரு சிம்பல், ஒரு லட்சியத்தோட வெளிப்பாடுன்னு படிக்கிறவங்களுக்கு புரிய வைக்கணும். கொஞ்சம் விளக்க முடியுமா? இப்போ ஸ்ரீரங்கம் இல்ல முருடேஸ்வர வச்சு எப்படி சொல்லலாம்? தாராளமா. ஸ்ரீரங்கம் கோயிலோட 236 அடி ராஜகோபுரம் இருக்கு இல்லையா, அது பல நூறு வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா கட்டி நாயக்கர் காலத்துல தான் முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. வெறும் 236 அடின்னு சொல்றதுக்கு பதிலா இப்படி சொல்லலாம்: பல தலைமுறைகளோட முயற்சி, சோழர் காலத்து பொறியியல் அறிவு, அப்புறம் விஜயநகர நாயக்க மன்னர்களோட ஆதரவு, இது எல்லாத்தோட உருவம்தான் இந்த 236 அடி கோபுரம். இது தென்னிந்தியாவோட வைணவ மரபுக்கு மையமா இருக்கிற ஸ்ரீரங்கத்தோட அந்த ஆன்மீக பெருமையா காட்டுது. அப்போ இருந்த டெக்னாலஜியை வச்சு இவ்வளவு உயரமா, இவ்வளவு நுணுக்கமா ஒரு கோபுரத்தை கட்டினது அந்த காலத்து சமூகத்தோட இறை நம்பிக்கையையும் அவங்களோட கட்டடக்கலையின் உச்சத்தையும் காட்டுது. இப்படி சொன்னா அது வெறும் அடிக்கணக்கில்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறும் மனித உழைப்பும் சேருது. ஆமாம்ல, இது அந்த நம்பருக்கு ஒரு உயிர் கொடுக்குது. சரி, முருடேஸ்வர் பத்தி, அத கொஞ்சம் மாடர்ன் கோயில் அல்ல? ஆமா, உண்மைதான். கோயில் 20ஆம் நூற்றாண்டு கடைசியில கட்டின 249 அடி ராஜகோபுரத்தோட நவீன ஹிந்து சமய மறுமலர்ச்சியோட ஒரு அடையாளமா நிக்குது. அந்த கோபுரத்துக்கு பின்னாடி நீல வானத்துல கம்பீரமா உட்கார்ந்து இருக்கிற 123 அடி சிவன் சிலை உலகத்திலே 2வது உயரமான சிவன் சிலை. இந்த மாடர்ன் பிரம்மாண்டம் டெக்னாலஜியும் ஆன்மீகமும் எப்படி இணையுது, ஒரு பழைய ஸ்தலத்துக்கு எப்படி புது ஈர்ப்பையும் உலக கவனத்தையும் கொண்டு வருதுன்னு காட்டுது. இது இப்போதைய ஆன்மீக வெளிப்பாட்டை அந்த உயரத்தோட சேர்க்குது. நல்லா இருக்கு. திருவண்ணாமலைக்கு அதோட உயரம் அந்த கார்த்திகை தீபத்தோட எப்படி சேரும்? திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலோட 217 அடி கிழக்கு ராஜகோபுரம் இருக்கே, அது அந்த கோயில் அக்னி ஸ்தலம்ங்கிறதோட வெளிப்பாடுன்னே சொல்லலாம். பஞ்சபூத ஸ்தலங்கள்ல நெருப்புக்குரிய இடம் திருவண்ணாமலை. அங்க மலையே சிவனா இருக்கிறப்போ அதோட அடிவாரத்துல நிக்கிற அந்த 217 அடி கோபுரம் தரையிலிருந்து நெருப்பு, அதாவது ஆன்மீக சக்தி மேல எழும்புற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. குறிப்பா கார்த்திகை தீபம் அப்போ மலை உச்சியில ஏத்துற அந்த பெரிய தீபமும் கீழே நிக்கிற அந்த கோபுரமும் சேர்ந்து பக்தர்களுக்கு வர்ற அந்த பிரமிப்பும் அந்த எழுச்சியும் அதை சொல்ல முடியாது. இங்க உயரம்ங்கிறது வெறும் பில்டிங் ஹைட் இல்ல, அது ஒரு தத்துவத்தோட காட்சி வடிவம். அப்படின்னு சொல்லும்போது அதோட இம்பாக்ட் ஜாஸ்தி. சூப்பரா விளக்குனீங்க. இது முதல் பாயிண்ட். சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். இந்த லிஸ்ட்ல ஹம்பி விருபாக்ஷா கோயில் 165 அடி யுனெஸ்கோ தலம்னு போட்டிருக்கு. அப்புறம் திருமலை வெங்கடேஸ்வரர் கோயில் 150 அடி, உலகத்திலேயே பணக்கார அதிகம் பேர் வர்ற கோயில்னு இருக்கு.
இங்கேயும் உயரம் மட்டும்தான் ஃபோக்கஸா இருக்கிறது ஒரு பிரச்சனையா? ஆமா, இது நம்மள ரெண்டாவது முக்கியமான புள்ளிக்கு கொண்டு வருது. அதாவது தகவல்களை உயரம்ங்கிற ஒரே ஒரு அடிப்படையில மட்டும் பார்க்கறது ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் குறுகலான பார்வையை தான் கொடுக்கும். வேற வேற ஆங்கிள்ல இல்ல வேற கருப்பொருளை வச்சு அணுகுனா இந்த தொகுப்போட வீச்சு, அதோட ஆழம் நல்லாவே அதிகமாகும். அப்போ உயரம்ங்கிற ஒரே ஸ்கேலை வச்சு அளக்கிறதுனால மத்த முக்கியமான விஷயங்கள் அடிபட்டு போகுதுன்னு சொல்றீங்களா? இப்போ ஹம்பியோட யுனெஸ்கோ ஸ்டேட்டஸ், திருமலைக்கு வர்ற கூட்டம், இதெல்லாம் உயரத்தை விட முக்கியமா இருக்கலாம்ல? கரெக்ட், மிகச்சரியா சொன்னீங்க. உயரம் மட்டும்தான் மையம்னு வச்சுக்கிட்டா இந்த கோயில்களோட மத்த தனித்துவமான சிறப்புகள், உதாரணத்துக்கு அதோட கட்டட கலையில இருக்கிற வேறுபாடுகள், அதோட நீண்ட வரலாறு, வேற வேற பகுதிகள், அதோட நிலைமை, பக்தர்களுக்கு அது என்ன அனுபவத்தை கொடுக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பின்னுக்கு போயிடும். இது ஒரு ஒன் டைமென்ஷனல் பார்வை மாதிரி ஆயிடும். நீங்க சொன்ன மாதிரி ஹம்பிக்கு கிடைச்ச உலக பாரம்பரிய அங்கீகாரம், திருமலைக்கு வர்ற அந்த கணக்கில்லாத கூட்டம், இதுக்கெல்லாம் உயரம் மட்டும் காரணம் இல்ல. அத போய் உயரப்பட்டியல்ல சும்மா பிராக்கெட்ல சொல்றது அதோட உண்மையான மதிப்பை கொஞ்சம் குறைச்சு சொல்ற மாதிரி. ஆமாம், உண்மைதான். சரி, அப்போ இந்த பார்வைய எப்படி இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம்? உயரத்தை விட்டுறணுமா? இல்ல, உயரத்தை விட தேவையில்லை. உயரத்தை ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சுக்கலாம். ஆனா அதோட சேர்த்து வேற சில பொதுவான தீம்ஸ் அடிப்படையில இந்த கோயில்களை ஒப்பிடலாம், இல்ல வகைப்படுத்தலாம், இல்ல அலசி ஆராயலாம். அப்போ இது வெறும் லிஸ்ட் மாதிரி இல்லாம ஒரு சின்ன ரிசர்ச் மாதிரி இருக்கும். என்ன மாதிரி தீம்ஸ் யூஸ் பண்ணலாம்? சில உதாரணம் சொல்லுங்களேன். நிறைய வழி இருக்கு. ஒன்னு, கட்டிடக்கலை பாணிகளை ஒப்பிடலாம். இந்த கோயில்களை கட்டின வம்சங்கள் இல்ல காலங்கள், இப்போ சோழர் கால ஸ்ரீரங்கம், விஜயநகர கால ஹம்பி, மாடர்ன் முருடேஸ்வர், இவங்களோட ஸ்டைல ஒப்பிடலாம். உயரங்கிறது அந்தந்த ஸ்டைல்ல எப்படி முக்கியமா இருந்துச்சு. சில ஸ்டைல்ல கோபுர உயரம்தான் முக்கியம், சிலதுல கருவறை விமானம் முக்கியம். இந்த வித்தியாசங்களை உயரத்தோட சேர்த்து விளக்கலாம். உதாரணத்துக்கு, திராவிட கோயில் கட்டடக்கலையில கோபுர உயரம் எப்படி காலம் போக போக ஜாஸ்தியாச்சுங்கிறதுக்கு ஸ்ரீரங்கம் 236 அடி ஒரு நல்ல உதாரணம். ஆனா விஜயநகர தலைநகர் ஹம்பியில இருக்கிற விருப்பாக்ஷா கோயில் கோபுரம் 165 அடி உயரத்தை விட அதோட கலைநயத்துக்கும் வரலாற்றுக்கும் தான் பேர் போனது அப்படின்னு ஒப்பிடலாம். இது ஒரு நல்ல ஆங்கிள். வேற எப்படி பார்க்கலாம்? ரெண்டாவது, தென்னிந்திய கோயில் கோபுரங்களோட வளர்ச்சி. இந்த லிஸ்ட்ல இருக்கிற கோயில்களை ஒரு டைம்லைன் படி இல்ல ஸ்டைல் படி அடுக்கி கோபுரங்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா உயரமாவும் பிரம்மாண்டமாவும் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸ்ரீரங்கத்தோட பழைய கட்டுமானத்துல ஆரம்பிச்சு திருவண்ணாமலை, திருமலை, ஹம்பி வழியா இப்ப இருக்கிற முருடேஸ்வர் வரைக்கும் இருக்கிற மாற்றங்களை உயரத்தோட சேர்த்து சொல்லலாம். கோபுர உயரங்கிறது வெறும் போட்டியா இல்ல ஆன்மீக தேவை அதிகமாச்சாதான்? இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு கூட விவாதிக்கலாம். பகுதி வாரியான வித்தியாசங்களை பேசலாமா? ரீஜனல் டிஃபரன்ஸ். கண்டிப்பா. மூணாவது, புவியியல் மற்றும் பிராந்திய மரபுகள். லிஸ்ட்ல தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரான்னு வேற வேற மாநிலத்து கோயில்கள் இருக்கு. அந்தந்த பகுதியோட கோயில் கட்டுற ஸ்டைல்ல உயரமான கோபுரங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருந்துச்சு. தமிழ்நாட்டுல கோபுரத்துக்கு கொடுக்கற முக்கியத்துவம் மத்த ஸ்டேட்ல அதே அளவுல இருக்கா, இல்ல அங்க வேற விஷயங்கள் முக்கியமா? உதாரணத்துக்கு, கர்நாடகாவுல ஹொய்சால கோயில்கள்ல சிற்ப வேலைப்பாடு தான் முக்கியம். இப்படி ரீஜனலா பாக்குறது உயரத்தை பத்தின நம்ம புரிதலை இன்னும் டீப்பாக்கும். உயரத்தை தாண்டி வேற சென்ட்ரல் தீம்ஸ் யூஸ் பண்ணலாமா? தாராளமா. நாலாவதா, தீம் அடிப்படையில குரூப் பண்றது. உயரம்தான் மெயின்னு இல்லாம வரலாற்று பழமை, பக்தர்கள் அதிகம் வர்ற இடம், கட்டடக்கலை அற்புதம், யுனெஸ்கோ அங்கீகாரம், இந்த மாதிரி வேற தீம்ஸை வச்சு இதே கோயில்களை பத்தி பேசலாம். உதாரணத்துக்கு, பக்தர்கள் அதிகம் கூடும் தலங்கள் தலைப்புல திருமலையும் ஸ்ரீரங்கமும், வரலாற்று சிறப்புமிக்க தலைநகரங்களின் கோயில்கள் தலைப்புல ஹம்பியும் வரும்போது உயரம்ங்கிறது ஒரு சைட் இன்ஃபர்மேஷனா தான் வரும். இது படிக்கிறவங்களுக்கு பல கோணத்துல யோசிக்க ஹெல்ப் பண்ணும். சூப்பர்ப். பல வழிகள் இருக்கு இதை மெருகேத்த. சரி, இப்போ மூணாவது கடைசி புள்ளிக்கு வருவோம். வாசகர் ஈடுபாடு. இப்ப இருக்கிற லிஸ்ட் தகவலை துல்லியமா சுருக்கமா தருது. ஸ்ரீரங்கம் ஆசியாவிலேயே உயரமான கோபுரம், முருடேஸ்வர் உலகத்துல 2வது உயரமான சிவன் சிலை, இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் இருக்கு. இது படிக்கிறவங்களை ஈர்க்க போதுமா? தகவல் கரெக்டா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அது நல்லதுதான்.
ஆனா வெறும் தகவலை லிஸ்ட் போடுறத தாண்டி ஒரு கதை மாதிரி சொன்னா இல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒப்பீடு இல்ல கொஞ்சம் உணர்வுபூர்வமா வர்ணிச்சா படிக்கிறவங்களோட ஈடுபாடு நல்லாவே அதிகமாகும். அப்போதான் அந்த தகவல் மனசுல நிக்கும். இப்போ இருக்கிற வடிவத்துல என்ன குறைபாடு? வெறும் ஃபேக்ஸையும் பத்தாது. குறைபாடுனா இப்போதைக்கு இது ஒரு தகவல் தொகுப்பு, ஒரு ரெஃபரன்ஸ் லிஸ்ட் மாதிரி இருக்கு. யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், ஆனா இது எந்த அளவுக்கு படிக்கிறவங்கள உள்ளே இழுக்குது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதா, அது சந்தேகம்தான். வெறும் உண்மைகள் அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் சில சமயம் ஞாபகத்துல நிக்காது. மூளைக்கு கதைகள் தான் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம படிக்கிறவங்க ஏன் இந்த தகவலை தெரிஞ்சுக்கணும், ஸ்ரீரங்கம் கோபுரம் ஆசியாலேயே ஹைட்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் இல்ல என்ன உணர்வு, அந்த சோ வாட், அதாவது இதனால என்னங்கிற கேள்விக்கு பதில் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஆமால, வெறும் ஃபேக்ட் இல்லாம ஒரு எக்ஸ்பீரியன்ஸா மாறணும்னு சொல்றீங்க. சரி, அப்போ ரீடர் என்கேஜ்மெண்ட்டை எப்படி கூட்டலாம்? வெறும் தகவலை தாண்டி எப்படி போறது? சில வழிகள் இருக்கு. ஒன்னு, கதை சொல்றது, ஸ்டோரி டெல்லிங். இந்த கோயில்களை பத்தி ஒரு சின்ன கதை சொல்ற மாதிரி அணுகலாம். உதாரணத்துக்கு, அந்த உயரத்துக்கு பின்னாடி இருந்த உழைப்பு, சவால்கள், சாதனைகள், இல்லனா நடந்த சுவாரஸ்யமான வரலாற்று சம்பவங்கள், இதையெல்லாம் சேர்த்து சொல்லலாம். அப்போ இது வெறும் லிஸ்ட் இல்லாம ஒரு டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இல்ல ஒரு டாக்குமெண்ட்ரி சுருக்கம் மாதிரி மாறும். இதுக்கு சில உதாரணம் சொல்லுங்களேன். எப்படி ஒரு கோயிலோட உயரத்தை சுத்தி கதை சொல்ல முடியும்? சொல்றேன். உதாரணத்துக்கு ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் பத்தி பேசும்போது அது பல வருஷமா பாதியில நின்னு அப்புறம் அகோபில மடம் ஜிஆர் சுவாமிகளோட பெரிய முயற்சியால 1987ல கட்டி முடிச்ச கதைய சுருக்கமா சொல்லலாம். பல நூற்றாண்டு கனவு ஒரே ஒருத்தரோட உறுதியால நிஜமாச்சு, அதோட அடையாளம்தான் இந்த 236 அடி உயரம் அப்படின்னு சொல்லும்போது அது வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்ல, அது ஒரு சாதனை வரலாறு. முருடேஸ்வர் கோயில் அந்த சிவன் சிலை கட்டினதுக்கு பின்னாடி என்ன நோக்கம், இப்போ இருக்கிற காலத்துல இவ்ளோ பெரிய சிலைய அதுவும் கடற்கரையில கட்டுறதுல என்ன இன்ஜினியரிங் சவால் இருந்துச்சு, அதை எப்படி ஜெயிச்சாங்க, அதனால அந்த ஏரியாவுக்கு என்ன வளர்ச்சி கிடைச்சுது, இத பத்தி ஒரு சின்ன குறிப்பா சொன்னா அது வெறும் உயரத்தை விட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆமா, இதுல ஒரு ஹியூமன் டச் வருது. வேற எப்படி ஈடுபாட்டு கூட்டலாம்? ரெண்டாவது, ஒப்பீடு செஞ்சு அலசுறது, அப்புறம் ஒரு காட்சிப்படுத்துறது. உயரங்களை ஒப்பிடும்போது எது பழசு, எது புதுசு, எது ரொம்ப ஹைட்டுன்னு ஒரு வர்ணனையா சொல்லலாம். உதாரணத்துக்கு, 1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழர் காலத்து இன்ஜினியரிங் திறமைய ஸ்ரீரங்கத்தோட 236 அடி காட்டுதுன்னா 20ஆம் நூற்றாண்டு டெக்னாலஜியும் பக்தியும் சேர்ந்தத முருடேஸ்வரோட 249 அடி கோபுரமும் 123 அடி சிவனும் காட்டுது. காலம் வேறையா இருந்தாலும் கடவுளை நோக்கி மனுஷன் வச்சிருக்கிற அந்த பிரமிப்பும் பக்தியும் எப்படி வானமளவுக்கு வடிவங்களா மாறுதுங்கிறதுக்கு இது ரெண்டும் சாட்சி. இந்த மாதிரி ஒரு ஒப்பீடு செஞ்சு சொன்னா படிக்கிறவங்க மனசுல ஒரு பெரிய படம் ஓடும். மூணாவதா, உங்களுக்கோ மனசுல என்ன மாதிரி உணர்வுகளை, பிரம்மாண்டம், பக்தி, அமைதி, ஆச்சரியம், கடவுள் பக்கத்துல இருக்கிற மாதிரி ஏற்படுத்துதுன்னு சொல்ல முயற்சி பண்ணலாம். உதாரணத்துக்கு, திருவண்ணாமலை கோபுரத்துக்கு முன்னாடி நிக்கும்போது அந்த மலையோட பின்னணியில அதோட உயரம் கொடுக்கிற அந்த கம்பீரமும், கோபுரம் வாசலை தாண்டி உள்ள போனதும் உலகம் வேற மாதிரி மாறுற ஃபீலிங்கும் நிறைய பக்தர்களோட அனுபவம் அப்படின்னு சொல்றது தகவலோட உணர்வையும் சேர்க்கும். இது அவங்கள அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். ரொம்ப பயனுள்ள யோசனைகள். ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த உயரமான கோயில்கள் பத்தின தகவல்களை இன்னும் ஆழமா, இன்னும் ஈர்க்கிற மாதிரி மாத்துறதுக்கு சில முக்கியமான வழிகளை பத்தி பேசணும். ஆமா, சுருக்கமா அந்த 3 முக்கிய பரிந்துரைகளை மறுபடியும் சொல்றேன். 1, ஆழம் சேர்க்கிறது. கோயிலோட உயரத்தை வெறும் நம்பரா பார்க்காம அதோட வரலாறு, கலாச்சாரம், கட்டடக்கலை, ஆன்மீக சூழலோட சேர்த்து அதோட உண்மையான முக்கியத்துவத்தையும் அர்த்தத்தையும் விளக்கணும். 2, பார்வையை விரிவுபடுத்துறது. உயரம்ங்கிற ஒரே அளவுகோலை தாண்டி கட்டடக்கலையில இருக்கிற வித்தியாசம், வரலாற்று தொடர்ச்சி, பகுதி வாரியான தனித்தன்மை, பக்தர்கள் அனுபவம் இல்ல வேற பொருத்தமான தீம்ஸை வச்சு ஆராய்ஞ்சு ஒரு முழுமையான பலகோண பார்வையை கொடுக்கணும். 3, ஈடுபாட்டை அதிகப்படுத்துறது. வெறும் தகவலை லிஸ்ட் போடுறதை விட்டுட்டு படிக்கிறவங்கள உள்ள இழுக்கிற மாதிரி கதை, இன்ட்ரெஸ்டிங்கான ஒப்பீடுகள், ஆச்சரியமான தகவல்கள் இல்ல உணர்வுபூர்வமான வர்ணனைகளை சேர்க்கணும். அப்போதான் அந்த இதனால என்ன அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும். நிச்சயமா இந்த குறிப்புகள் ரொம்ப உதவியா இருக்கும்னு நம்புறோம். இதெல்லாம் வச்சு உங்க படைப்பை நீங்க இன்னும் மெருகேத்தின பிறகு
அதோட புது வடிவத்தை மறுபடியும் எங்களோட ஷேர் பண்ணீங்கன்னா நாங்க அதை பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கோம். உங்க முயற்சி நல்லா வர வாழ்த்துக்கள்.